ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கோர்ஸ். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது பாகம் 4. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னன்னா, மார்க்கெட் கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் ஆஃப் எவால்யூட்டிங் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனியை அது வளரும் ஸ்டேஜா அல்லது வளர்ந்த ஸ்டேஜா அல்லது நல்ல ப்ளூ சிப் கம்பெனி மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பேருவான கம்பெனி, அந்த மாதிரி ஒரு வேல்யூட் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனியை மதிப்பிடுறதுக்கு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேயா? இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடுத்தது என்னன்னா, நான் ஒன்றா சொல்கிறேன். சரி, மார்க்கெட் கேபிட்டல் எதுக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்பர் 1 என்னென்னா, இது யூனிவர்சல் மெத்தட். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ங்கிறது யூனிவர்சல் மெத்தட். திஸ் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட் அரௌண்ட் த குளோப். ஒரு கம்பெனி அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது யூனிவர்சல் மெத்தட் மார்க்கெட் கேபிட்டல். ஓகே. அப்புறம் ப்ரைஸஸ் இன் சஜஷன். இப்போ ஒரு டெசிஷன், இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வாங்கலாமான்னு நம்ம டெசிஷன் எடுக்கிறோம்ல, அதுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதை பார்க்காம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் இது தான் அஃபெக்ட் த இண்டெக்ஸ். இது தான் நிஃப்டியையும் சரி சென்செக்ஸையும் மூவ் பண்ணுறத மார்க்கெட் கேபிட்டலைஸ் தான். ஓகே. இப்போ நிஃப்டி மூவ் ஆகுதுல, அதே மாதிரி சென்செக்ஸ் மூவ் ஆகுதுல, இதை மூவ் பண்ணுறது இந்த மார்க்கெட் கேபிட்டல் தான். இப்போ நிஃப்டி 50ல் 50 கம்பெனிக்குது, சென்செக்ஸில் 30 கம்பெனிக்கு. இந்த கம்பெனியை மூவ் பண்ணுறது மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து தான் அது மூவ் ஆகும். அப்புறம் என்னென்னா, இது கம்பேரிசன் பண்ண உதவுது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உதவும். அப்புறம் பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ. இது போர்ட்ஃபோலியோ நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அந்த பயணத்தில் போர்ட்ஃபோலியோ நம்ம உருவாக்குவோம்ல, அதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் உருவாக்குவோம். ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் காசு வச்சுப்போம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் லார்ஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுங்க. அடுத்தது ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிட்டலை பேஸ் பண்ணி கம்பெனிஸ் பிரிப்பாங்க. அது என்னென்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் லெஸ் தென் 5,000 crore. அதாவது அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் 5,000 crore கீழே இருந்தால் அதுக்கு பேர் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். மிட் கேப் கம்பெனிம்பாங்க. இது ஸ்மால் கேப் கம்பெனி. மிட் கேப் கம்பெனிங்கிறது என்னென்னா, 5,000லேருந்து 20,000 வரை உள்ள அந்த மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனிக்கு பேர் மிட் கேப் கம்பெனிம்பாங்க. அப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வளர்ந்த கம்பெனிகள். அது அபவ் 20,000, 20,000 மேலே. மெகா கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது. அது என்னென்னா 50,000 மேலே, 50,000 1 லட்சம். இப்போ டிசிஎஸ், ரிலையன்ஸ் எல்லாமே மெகா கேப்பு. அப்போ இன்ஃபோசிஸு, HCL எல்லாமே மெகா கேப் ஸ்டாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும், மேஜர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா, எப்படி அனலைஸ் பண்ணுறோம்ல, அனலைஸ் பண்ணுறதுக்கு சரி, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரி, 3 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒன்றுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். சார்ட்டுக்கு இதில் சார்ட்டு, இந்த கேண்டில் ஸ்டிக்கும்பாங்கள்ல, அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ரெண்டாவது இது என்ன ஆகுதுன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியுடைய இந்த ஃபைனான்சியல் டேட்டா இருக்குல்ல, அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா ஹைப்ரிட் அனாலிசிஸ். இது ரெண்டையும் என்ன அனாலிஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம். அது பேர் ஹைப்ரிட் அனாலிசிஸ்.
இது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலை கவர் பண்ணுறோம். ப்ளீஸ் subscribe to my YouTube channel and hit the like button and share the knowledge to your family and friends. அப்புறம் நெக்ஸ்ட்டு லெவரேஜ் என்ன பார்க்கலாம். லெவரேஜ் என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கும்போது இன்ட்ராடேக்கோ அல்லது F&O ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எடுக்கும்போதோ புரோக்கர் இருக்காங்க, அவங்க புரோக்கர் வந்து கடன் கொடுப்பாங்க, லோன் கடன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து 4000 வச்சுங்க, ஸ்டாக்கோட 4000. நீங்கள் லெவரேஜ் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து 400 நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாங்கலாம். அதுதான் லெவரேஜ். 4000 உள்ள ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், 400 வாங்குறது இருக்குல்ல, அந்த உங்கள் புரோக்கர் வந்து உங்களுக்கு வந்து 3600 உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க, புரோக்கர் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் லெவரேஜ். இது வந்து இன்ட்ராடே என்ன, அதுக்கப்புறம் F&Oக்கு இதுக்கெல்லாம் லெவரேஜ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா லாங்குன்னு சில வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. லாங்குன்னு என்னென்னா, பை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு மொழியில் வந்து பைன்னு சொல்ல மாட்டாங்க, லாங்கும்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மொழியில் வந்து அதுக்கு பேர் வந்து ஷார்ட். பைக்கு வந்து லாங்கும்பாங்க, பைன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ள அகராதிகள், இதை இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட்டும்பாங்க. நான் வந்து இன்ஃபோசிஸ்ஸு லாங் எடுத்துக்கிறேன்பாங்க, நான் வந்து இன்ஃபோசிஸ்ஸு ஷார்ட் எடுத்துக்கிறேன்பாங்க. ஷார்ட்டு லாங்குனா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஷார்ட்னா செல்லு, லாங்குனா பை. அடுத்தது என்ட்ரி பாயிண்ட்டும்பாங்க. என்ட்ரி பாயிண்ட்னா எந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்குறீங்களோ அதுக்கு பேர் என்ட்ரி பாயிண்ட். ஓகேயா, உதாரணமாக நீங்கள் வந்து டிசிஎஸ் வந்து 4000 நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா 4000 நீங்கள் வந்து பை பண்ணி வச்சிங்களேன், இந்த 4000 என்ட்ரி பாயிண்ட். திஸ் இஸ் யுவர் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, அடுத்தது எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் பாயிண்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஷேர்ஸை வந்து விற்கிறீங்களோ, உதாரணம் டிசிஎஸ் வந்து என்ன செய்கிறீங்க, 5000 விற்கிறீங்க, அது விற்றாக்கா இதுதான் உங்கள் எக்ஸிட் பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட். இதில் நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பயன்படுத்தப்படும் மொழிகள். ஓகேயா, அடுத்தது டார்கெட்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து டிசிஎஸ் பை பண்ணுறீங்க 4000, டிசிஎஸ் பை பண்ணுறீங்க 4000, உங்களோட டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணம் 4500 நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிச்சிங்களேன், அதுக்கு பேர் டார்கெட். 4000 வாங்கி 4500 விற்கிறீங்க, இதுக்கு பேர் டார்கெட். ஓகே, அடுத்தது ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு நல்ல இது முக்கியமானது. இதில் நீங்கள் வந்து போட்டு விட்டிங்கன்னா உங்கள் பணமே லாஸ் ஆகிடும், ஜீரோக்கு வந்துடும். உங்கள் பணம் வந்து ஜீரோ ஆகிடும். இதை நீங்கள் மேனேஜ் பண்ண கட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், டிசிஎஸ் ஷேர் வந்து என்ன செய்றீங்க, 4000 வாங்குறீங்க. இது எதை நினச்சி வாங்குறீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து மேலே போவோம் அப்படின்னு நினச்சி வாங்குறீங்க. ஆனால் மார்க்கெட்டு வந்து நம்ம நல்லா டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டல் அனாலிஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, 4000 வாங்கினா 4500 நம்ம எடுக்கலாம், டார்கெட் அடிக்கலாம், 4500 போக சொல்லி எடுக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட் டக்குன்னு என்ன ஆச்சுன்னா, உங்களுடைய டெசிஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிடுச்சு. என்றைக்கு ஞாபகம் வச்சிங்க, 100% சக்ஸஸ் தரக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது மார்க்கெட்டில். அப்படி யாரோ சொன்னாக்கா அது வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம், புரிஞ்சுங்க. ஓகேயா, யாருமே கணிக்க முடியாது மூமெண்ட்டை. நம்மளுடைய எப்படிப்பட்ட புரோக்கரோ, ஐசிஐசிஐ எவ்வளோ பெரிய புரோக்கர் இருந்தாலும் கணிக்க முடியாது, 100% இதுதான் சொல்ல முடியாது. நம்மளுடைய முயற்சி என்னென்னா அனாலிஸ் பண்ணுவோம், ட்ரேடு ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம், சார்ட் பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். 100% இப்படி தான் போகணும், நம்ம வந்து யாரும் சொல்ல முடியாது. ஓகே, காடை தவிர. சரி, ஓகே, இப்போ நீங்கள் 4000 வாங்கிட்டீங்க, 4500 டார்கெட் வச்சுக்கிங்க. ஆனால் மார்க்கெட் என்ன செஞ்சிச்சுன்னா 3000 டக்குன்னு இறங்கி
3700 போயிடுச்சு. இப்போ எவ்வளோ லாஸு? ஒரு ஷேருக்கு 300 லாஸ், 300 ருபீஸ் உங்களுக்கு வந்து லாஸ். அடுத்த நாள் என்ன செஞ்சு மார்க்கெட்டு 3000 போயிடுச்சு, 3300 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ லாஸு? 700 லாஸ். ஸோ இப்படியே இறக்கிட்ட போனோன்னா வந்து உங்களோட கேபிட்டல் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, 4000 ஷேர் வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அதாவது புரோக்கரில் கொடுப்பாங்க, எஸ்எல் வந்து 3900 அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸு போட்டு வைக்கலாம். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். அதாவது என்ன செய்யணும்னா, இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும், எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். டிசிஎஸ் ஷேர் எப்போ தான் 3900 வந்ததோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன் ஸ்டாப் லாஸ் பற்றி. ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு இதில் தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இதை நீங்கள் வைக்கிற கட்டி உங்கள் கேபிட்டல் வந்து 0 ஆகிடும். நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக முக்கியம். அடுத்தது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிசிஎஸ் ஷேர் இதில் டிசிஎஸ் ஷேர் என்ன செய்றீங்க, டிசிஎஸ் ஷேர் வந்து 4000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து நீங்கள் டிசிஎஸ் வேணும், ஒரு ஷேர் சொல்கிறேன். ஒரு ஷேர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 100 வாங்குறீங்க, 100 பை பண்ணுறீங்க. அந்த ஷேர் வந்து 110 போயிடுச்சு. 100 பை. நான் சொன்ன போன வீடியோவில் போன சாப்டரில் பார்த்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னா 90 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க. 100 பை பண்ணுறீங்க, 90 எஸ்எல் போட்டுக்கிறீங்க. இப்போ மார்க்கெட்டு வந்து உங்களுடைய அந்த டெசிஷன் படி 110 போகுது. இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்னென்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்கல்ல, அது வந்து 100 வந்துடும். ட்ரைலிங்னா அதாவது இந்த முன்னேறக்கூடிய ஸ்டாப் லாஸ். உங்களோட ப்ரைஸ் மேலே போக உங்கள் ஸ்டாப் லாஸ் மேலே ஏறிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து லாஸே ஆகாத ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இதுக்கு பேர் தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து 1000 வந்துடுங்க, 1000 பை. ஓகே, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னா 950 போட்டுக்கிறீங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுடைய ஃபேவராக 1100 போயிடுச்சு. உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 1000 வந்துடும், நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு வந்துடும். இப்போ ஷேர் வந்து அடுத்தது 1200 போயிடுச்சு. இப்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 1150 வந்துடும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து லாஸே இல்லாமல் போயிடுவீங்க. 150 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. மார்க்கெட்டு ஏற 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 உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் மேலே ஏறிட்டு வரும். ஏறிட்டோம் நீங்கள் ப்ராஃபிட்லேயே நீங்கள் இருப்பீங்க. சப்போஸ் ஒரு 1200 போயிட்டு என்ன திரும்ப மார்க்கெட் வந்து 1450 வந்து கீழே இறங்குது வச்சுக்கலேன். கீழே இறங்கினாக்கா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஹிட் ஆகுது, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வெளியாகிடுவீங்க. இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ அடுத்தது பை டுடே செல் டுமாரோ. இது பேர் பிடிஎஸ்டி ட்ரேட் அப்படிம்பாங்க. பிடிஎஸ்டி இது பேர் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஷேரை பை பண்ணி நாளைக்கு விற்றுலாம். அது பேர் பிடிஎஸ்டி டுமாரோ. உதாரணமாக டிசிஎஸ் ஷேர் வந்து இன்றைக்கி வாங்குறீங்க 4000. நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு வச்சிங்களேன். நாளைக்கு டிசிஎஸ் ஷேர் வந்து 4200 போயிடுச்சு போனாக்கா, நீங்கள் வந்து பிடிஎஸ்டி மூலிமா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், எக்ஸிட் ஆகிடலாம். இது பார்த்தா பிடிஎஸ் ட்ரேட். இந்த மெத்தடை வந்து சில புரோக்கர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐசிஐசிஐ டைரக்டு என்ன, அப்புறம் ஏஞ்சல் புரோக்கிங், ஏஞ்சல்
சாரி இதை திரும்ப வந்துடுறேன். ANGEL ஏஞ்சல் புரோக்கிங், அப்புறம் 5 years இந்த புரோக்கர்லாம் அலோவ் பண்ணுறாங்க. BTS ட்ரேட் அலோவ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜெரோதா வந்து அலோவ் பண்ணதில்லை. ஜெரோதா வந்து இப்போ இந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேயா, அதனால் BTS ட்ரேடை யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ BTS ட்ரேட் இல்லை கட்டி இப்போ ஜெரோதாவில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து T+1 2 நாள் ஒரு நாள் கழித்து வைக்க முடியும். ஒரு நேரமாக இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா T+1 சொல்லுவாங்க. இப்போ BTS ட்ரேடு அலோவ் பண்ணாத ஸ்டாக் புரோக்கரில் என்ன செய்வாங்கன்னா T+1 தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இன்றைக்கி வந்து என்ன கிழமை, இன்றைக்கி வந்து மண்டே அன்னைக்கு ஷேர் வாங்கினீங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி விற்க முடியாது, நாளைக்கு விற்க முடியாது. நீங்கள் வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி தான் விற்க முடியும். இதுக்கு பேர் தான் T+1. ஓகேயா, இந்த புரோக்கர்லாம் BTS அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றுடலாம். மண்டே அன்னைக்கு, இன்றைக்கி மண்டேக்கு நான் ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து மண்டே, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விற்றுடலாம். ஜெரோதாவில் நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ண முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you again.